அனைவருக்கும் வணக்கம். சரியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லீட்டன் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க தான் 26 வயதில் இருந்த ஸ்டெஃபனி ஸ்காட் அப்படின்ற இந்த பெண் சரியா அக்டோபர் 14, 1988 ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் ராபர்ட் மற்றும் மெர்லின் அப்படின்ற தம்பதியினருக்கு தான் பிறந்திருக்காங்க. இந்த ஸ்டெஃபனி கூட மொத்தம் 4 பேர் பிறந்திருக்காங்க. 2 சகோதரிகள், 2 சகோதரர்கள். இருந்தாலுமே இந்த குடும்பத்தில் ரொம்பவே ஸ்பெஷல்னா இந்த ஸ்டெஃபனி தான். இவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே ரொம்பவே கைண்டா, அவங்க பார்க்கக்கூடிய வேலையிலுமே ரொம்பவே சின்சியரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா தான் வலம் வந்திருக்காங்க. இந்த ஸ்டெஃபனியோடைய அப்பாவான ராபர்ட் அப்படின்றவர் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா வேலை பார்த்திருக்காரு. இவர் வேலை பார்த்து கொண்டிருந்த அதே ஸ்கூல்ல தான் ஆரோன் அப்படின்ற ஒரு பையனும் படிச்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த ஆரோனுக்கும் ஸ்டெஃபனியோடைய குடும்பத்தார்களுக்கும் ஏற்கனவே நெருங்கின தொடர்புகள்லாம் இருந்திருக்கு. இதனால இந்த 2 பேருமே சின்ன வயதுல இருந்து ஒன்னா வளர்ந்துகிட்டு வரதுனால ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ளேயுமே காதல் மலர ஆரம்பிக்குது. இந்த காதலை பத்தி அவங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட சொல்லும்போது அவர்களுமே அதற்கு சம்மதம் தெரிவித்து சரியா இப்பையில இருந்து 10 வருடத்திற்கு முன்னாடி ஏப்ரல் 11, 2014 வகையில நிச்சயதார்த்தம் இந்த 2 பேருக்குமே பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல இவங்களுக்கு சரியா 1 வருடம் கழித்து எந்த தேதியில நிச்சயமானுச்சோ அதே தேதியோடைய மறு வருடம் ஏப்ரல் 11, 2015 இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ திருமணத்துக்கு 1 வருடம் கிட்ட இருக்கிறதுனால டைம் எடுத்து நல்லா பிளான் பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 2 பேருடைய ஆசையாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான வேலைகளை அப்படியே மெல்ல மெல்லமா பார்த்துக்கிட்டே வராங்க. இறுதியா அந்த 1 வருடம் செம ஃபாஸ்டா போயிருந்திருக்கு. அவங்களுடைய திருமண ஏற்பாடுகள்லாம் வேக வேகமா நடந்திருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த பெண்மணிக்கு திருமணமாக போவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி சரியா ஏப்ரல் 5, 2015 வாக்குல ஞாயிற்றுக்கிழமை வாக்குல இவங்க பள்ளிக்கூடம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ஆரோன் என்ன பிளான் பண்ணி இருந்திருக்காருன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காரு. இந்த பார்ட்டிக்கு இந்த ஸ்டெஃபனியும் வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. ஆனா வேலையில இந்த பெண்மணி ரொம்பவே சின்சியர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பெண்மணி திருமணம் ஆனதுக்கு பிறகு ஹனிமூன்லாம் போகணும். இதனால நிறைய நாட்கள் லீவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால அதற்குண்டான வேலைகள்லாம் முடித்து வைத்துட்டு அவங்க மறுபடியுமே அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ற வரைக்குமே இவங்களுடைய வேலைகளை பார்க்கக்கூடிய டீச்சருக்கு உண்டான எல்லா சிலபஸ் மற்றும் பள்ளிக்கூடம் சம்பந்தமான வேலைகளை முடித்து வைத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்மணி நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் காலை 11 மணி வாக்குல தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி அந்த பெண்மணி பள்ளிக்கூடம் போன சமயத்துல ஸ்டாஃப் ரூமோடைய கீ வேற ஒரு டீச்சர் கிட்ட இருந்திருக்கு. இதன் காரணமா அந்த ஸ்கூல் பக்கத்திலே இருந்த அந்த டீச்சருடைய வீட்டுக்கு போயிட்டு ஸ்டாஃப் ரூமோடைய கீயை வாங்கி கொண்டு இந்த ஸ்டெஃபனி ஸ்டாஃப் ரூமை திறந்துட்டு வேலைகள் எல்லாமே பார்த்துருந்துருக்காங்க. மறுபக்கம் ஆரோனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் பார்ட்டி ஒரு கட்டத்தில் 7:30 மணி வாக்குல முடிஞ்சிருக்கு. ஆனா தன்னுடைய காதலி கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே எந்த ஒரு ஃபோன் காலுமே வரல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால பதறி போன அந்த நபர் மெசேஜ் பண்ணி பார்த்திருந்திருக்காரு. சரி, ஸ்கூல் சம்பந்தமான வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்கலாம், அதனால நம்ம காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ட்டி என்ஜாய் பண்ணதுல டயர்டா இருந்ததுனால அன்றைய நாள் இரவு அதை பெருசா எடுத்துக்காம தூங்கி இருந்திருக்காரு. ஆனா மறுநாள் காலையில தன்னுடைய மொபைலை எடுத்து பார்க்கும்போது ஸ்டெஃபனி கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே எந்த ஒரு காலுமே வரல. இதனால பதட்டமான அந்த நபர் உடனடியாக ஸ்டெஃபனியோடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. அவர்களுமே இரவு முழுக்க தன்னுடைய மகள் வீட்டுக்கு வரல அப்படின்னும் வேலை அதிகமாக இருந்ததுனால ஸ்கூல்ல கூட அவங்க ஸ்டே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க. இதனால சந்தேகப்பட்ட அந்த குடும்பத்தார்களும் இந்த பாய் ஃப்ரெண்டும் உடனடியாக ஸ்டெஃபனி வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய் பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்கூலுடைய கேட்டுக்குள்ள எந்த ஒரு காருமே இல்லை. இதில் அங்கே இருந்த ஸ்கூல் ஸ்டாஃப் கிட்டலாம் கேட்கும்போது நாங்கள் யாருமே ஸ்டெஃபனியை பார்க்கல அப்படின்னு தான் தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இதனால ஸ்டெஃபனி ஒரு வேளை தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி வர சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தேடி பார்த்துருந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையுமே தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரும் ஹெலிகாப்டர் மூலியமா அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்களுடைய வீடு இருக்கிற பகுதியில் இருக்கிற ரோடுகள்ல ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தபடியே ரோட்டோடைய இருபுறங்களிலுமே ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வராங்க. ஆனா அப்படி பார்த்துமே ஸ்டெஃபனியோடைய கார் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மேற்கொண்டு ஸ்டெஃபனிக்கு கால் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஃபைண்ட் மை ஐஃபோன் அப்படின்ற ஆப்ஷனையும் பயன்படுத்தி தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் ஏற்கனவே அவங்களுடைய மொபைல் ஆஃப் பண்ணப்பட்டிருந்ததுனால அவங்களுடைய மொபைல் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு அப்படிங்கிறதையும் இவர்களால் கண்டே பிடிக்க முடியாமலே போகுது. இதனால ஸ்டெஃபனி அன்றைய நாள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு தடயமுமே இவங்களுக்கு கிடைக்காமலே போகுது.
உண்மையிலேயே அந்த ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கு எங்கே தான் போனாங்க? அப்படி ஞாயிற்றுக்கிழமை லீவு இருந்தும் கூட அவங்க எதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? உண்மையிலே மாணவர்கள் மேலே இந்த டீச்சருக்கு இந்த அளவுக்கு சின்சியாரிட்டி இருந்திருக்குமா? 2015 ஆஸ்திரேலிய மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ரொம்பவே தீவிரமாக இந்த வழக்குடைய விசாரணைகளில் ஈடுபடுறாங்க. மேற்கொண்டு இந்த பெண்ணுடைய சோசியல் மீடியாவில் ஏதாவது போஸ்ட் செய்யப்படுதா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஏதாவது எடுக்கப்படுதா அப்படின்ற மாதிரியும் தீவிரமான ஒரு கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய சக ஸ்டாஃப், ஸ்கூலோடைய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட விடாமல் எல்லார்கிட்டையுமே துருவி விசாரிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அந்த ஸ்கூலில் இருந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்டெஃபனி காணாம போன அன்னைக்கு மதியம் 2 மணி வாக்குல அந்த ஸ்கூல்ல எதையோ பயங்கரமா நகர்த்திட்டு போன மாதிரியான சத்தம்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு. அப்போ அந்த டீச்சருடைய காரையுமே நாங்கள் பார்த்தோம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்கூலுடைய காம்பவுண்டுக்குள்ள பார்க்கும்போது அந்த கார் அந்த இடத்துல இல்லை. சரி, எங்கேயாவது கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அடுத்தபடியா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய கிளீனிங் ஒர்க்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஸ்டெஃபனி அப்படின்ற பெண்மணி காணாம போய் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் வந்தபோது எங்க ஸ்கூல்லயே வேலை பார்க்குற 24 வயது பையன்கிட்ட ஸ்டெஃபனி டீச்சரை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த சமயத்தில் அந்த பையன் அவங்க கிட்ட சிரித்தபடியே அவங்க கல்யாணத்துக்கு பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிரித்தபடி சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு அவனுடைய முகத்திலையும் கையிலையும் நிறைய கீறல்கள்லாம் இருக்கிறத அந்த பெண்மணி நோட் பண்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததை பத்தி அந்த பெண்மணி போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இதனால அந்த கிளீனர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது 24 வயதில் இருந்த வின்சென்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பையனை பத்தி போலீஸ் ஆபீசர் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் சில குப்பைகள்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். அதன் பிறகு என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போனேன். அங்கே எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் இவன் வீட்டில் இருக்கிற சமயத்தில் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ இவங்கிட்ட எந்த ஒரு ஆதாரங்களுமே இல்லாததுனால இவனை வெளியில விடவும் செய்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியுமே இவன் உண்மையிலேயே அந்த ஷாப்பிங் சென்டருக்கு தான் போயிருக்கானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் சொன்ன அந்த ஷாப்பிங் சென்டருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் போயிட்டு அங்கே உள்ள மேனேஜர் சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு நாங்கள் கடையே திறக்கல. மேற்கொண்டு அன்னைக்கு ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறதுனால யாருமே நாங்கள் கடையை திறக்கல, யாருமே இந்த கடைக்குமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இடிக்க ஆரம்பிச்சதுனால மறுபடியுமே இந்த வின்சென்டோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஸ்கூல் வேலைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு தேவையான சில மளிகை பொருட்கள், காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லி இருந்திருக்கான். இப்போ இவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா மட்டும்தான் இவனை கைது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மறுபடியுமே அவனை கைது பண்ணாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஸ்கூல்ல வந்து விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கேட்கும்போது சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நாங்கள் யாருக்குமே வேலைகள் எதையுமே விடல, எல்லாருக்குமே லீவு தான் கொடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை காரணமா வைத்து வின்சென்டோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வின்சென்ட் வெளியில தன்னுடைய கார் எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அவனுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட நாங்க உங்களுடைய வீட்டை சோதனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுமே சரின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அவனுடைய பெட்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெஃபனியோடைய கார் சாவி மாதிரி அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. அதே சமயம் இந்த சோதனைகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த வின்சென்ட் திடீர்னு தன்னுடைய காரில் தன்னுடைய வீட்டு முன்னாடி வந்து இறங்குறான். உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய காரை சுற்றி வளைச்சு தீவிர சோதனைகளில் ஈடுபடும் போது அங்கே இருக்கிற ஒரு பரிச்சட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்டு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த போர்டோடைய கார்னரில் சில இரத்த துகள்கள் காணப்படுது. இதனால் சந்தேகம் அடைந்த போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய காரை சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அவன் கார் எந்த இடத்துல நிறுத்தப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் சில கார் வந்து போன மாதிரியான தடயங்கள்லாம் தெரியுது. அந்த காரோடைய தடயத்துடைய சைஸையும் இவனுடைய கார் தடயத்துடைய சைஸையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே மிஸ்
மிஸ்மேட்ச் ஆயிருந்திருக்கு. அதாவது வேற வேற கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அந்த கார் தடையெல்லாம் சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆணுரையும் கிடைச்சிருந்திருக்கு. அதே ஆணுரையோடைய எம்டி கவரும் இவனுடைய பெட்ரூம்ல இருந்து கிடைச்சிருந்திருக்கு. இது கூடவே லூப்ரிகன்ட் ஆயில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கேனும் அவனுடைய பெட்ரூம்ல கிடைக்குது. தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவன் தான் ஸ்டெஃபனியை ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அவனுடைய காரில் இருக்கிற அந்த டிஸ்பிளே, அதாவது டேப்லெட் மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்பிளேல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது என்னன்னா, எரிந்த நிலையில் ஒரு பெண்ணுடைய சடலத்துடைய ஃபுட்டேஜ் வந்து அந்த காருக்குள்ளே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, எனக்கு சில ஹாரர் படம்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தில் இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக். என்னடா இது, இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சம்பவத்தை காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றானே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த கார்ல இருந்து மேலும் சில தடயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு, இவன் தான் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுந்து உடனடியாக அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எரிந்து போன சடலத்துடைய ஃபோட்டோவை பார்த்தபோது ஒருவேளை இது ஸ்டெஃபனியோடையா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்த சமயத்தில் அந்த ஸ்கூலில் இருந்து 8 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி இருக்கக்கூடிய வயல்வெளி நிறைந்த ஒரு பகுதி கிட்ட ஸ்டெஃபனியோடைய கார் இருக்கிறதா போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. மறுபக்கம் இந்த வின்சென்டோடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருந்து கைப்பற்றி அவன் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறான், சர்ச் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சோதித்து பார்க்குறாங்க. அப்படி சோதித்து பார்க்கும்போது அவனுடைய மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான பெண்களுடைய ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. முக்கியமாக அது எல்லாமே டவுன்லோடு செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. அதே சமயம் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சில பெண்களுடைய ஃபோட்டோவும் அதுக்குள்ளே இருந்திருக்கு. இது கூடவே அவனுடைய கூகுள் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்த்ததில் அவன் நிறைய பான் வீடியோஸ்லாம் பார்ப்பான் அப்படிங்கிறது தெரிய வருது. முக்கியமாக கல்யாண உடையிலையும் கல்யாண மேக்கப்போடையும் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆபாச வீடியோக்களை இவன் பார்த்துருந்துருக்கான். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஸ்டெஃபனிக்கு தான் கொஞ்ச நாட்களில் திருமணமாக போகுது. இதனால் ஸ்டெஃபனியை நினச்சி இந்த மாதிரியான ஆபாச படங்கள்லாம் இவன் பார்த்துருப்பானோ அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்களும் போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்த நாளான, அதாவது அந்த ஸ்டெஃபனி காணாமல் போன ஏப்ரல் 5ஆம் தேதி வாக்கில் 4 மணிக்கு ஒரு கால்வாய் கிட்ட யாரோ ஒரு நபர் காரில் இருந்து இறங்கி ஒரு லேப்டாப்பை ஆற்றுல தூக்கி போடுறதா அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்கே சோதனை பண்ணி பார்த்ததுல ஒரு லேப்டாப் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அந்த லேப்டாப்பை அந்த சர்க்கிளுக்கு உட்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுமே ஸ்டெஃபனி வழக்க விசாரணை பண்ற போலீஸ் அதிகாரிகள் அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அது காணாம போன ஸ்டெஃபனியோடைய லேப்டாப் தான் அப்படிங்கிறது உறுதியாக ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இந்த ஸ்டெஃபனி காணாமல் போய் 5 நாட்கள் கழித்து அந்த ஸ்கூலில் இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நேஷனல் பார்க் கிட்ட ஏதோ எரிந்த நிலையில் சாம்பல்கள்லாம் இருக்குது. அது கூடவே சில எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எரிந்த நிலையில் சில சாம்பல்கள், மண்டை ஓடுகள், சில எலும்பு துண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க. அந்த கிரைம் சீனை பார்த்ததுமே இந்த வின்சென்டோடைய காரில் பார்த்த எரிந்த நிலையில இருந்த அந்த சடலத்தோடைய புகைப்படம் தான் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதனால மறுபடியுமே கஸ்டடியில் இருக்கிற இந்த வின்சென்ட் கிட்ட அவங்களுடைய ஸ்டைல்ல மண்டையை குழப்பி துருவி துருவி விசாரணை பண்ணும்போது தான் உண்மையிலே ஸ்டெஃபனிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே அவன் ஒன்று விடாம தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டெஃபனி எப்போதும் போல 11 மணி வாக்கில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய மொபைல் போனை எடுத்து தன்னுடைய திருமணத்துக்காக புக் செய்யப்பட்டிருந்த பஸ் கம்பெனிக்கு இமெயில்லாம் போட்டிருந்திருக்காங்க. தன்னுடைய உறவினர்களை அழைத்துட்டு வரக்கூடிய அந்த பஸ்ஸை கன்ஃபார்மும் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்க கம்ப்யூட்டர்ல சில வேலைகள்லாம் முடித்ததுக்கு பிறகு 2 மணி வாக்கில் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கிளம்புறாங்க. இவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது வின்சென்ட் நின்று இருந்திருக்கான். ஹாப்பி ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொன்னபடியே இந்த ஸ்டெஃபனி அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து சிரித்தபடியே இந்த வின்சென்ட் அந்த பெண்ணுடைய பின்பக்கமா போயிட்டு அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி படார்னு இழுக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு அவங்களுடைய வாயை பொத்தி அங்க இருந்த ஒரு ஸ்டோர் ரூம் கிட்ட இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமை லாக் பண்ணிட்டு அந்த பெண்ணை பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். இந்த விஷயங்களை அவன் சொல்லும் போது உடனடியாக அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ அந்த பெண்ணை உயிரோட இருக்கும்போது பாலியல் பலாத்காரம் கொடுத்தியா, அப்படி இல்லைன்னா இறந்து போனப்ப கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் போலீஸ்
போலீஸ் ஆஃபீஸருக்கு இவன் பொய் தான் சொல்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து அவனை பத்தி விசாரணை பண்ணும்போது அவனுடைய குடும்பத்தார்கள் இவனுக்கு 3 வயது இருக்கிற சமயத்துல நெதர்லாந்து நாட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு 12 வயது இருக்கிற சமயத்துல தான் மறுபடியுமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவன் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு பிறகு இவனுக்குள்ள ஒரு சில டிசார்டர்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவனுக்கு 12 வயதுலயே இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு டீச்சரை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்த்திருந்திருக்கான். மேற்கொண்டு இவனை எல்லாருமே அந்த சமயத்துல சைக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா கார்னர் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் இவனுக்கு ஆட்டிசம் ஆப்போசிஷனல் டிஃபைன் டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த டிசார்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வரும். அப்படிதான் இவனுக்குமே அளவுக்கு அதிகமா சின்ன வயதுல இருந்து பயங்கரமான கோபங்கள்லாம் ஏற்படும். இந்த விஷயத்த இந்த குடும்பத்தார்கள் பெருசா எடுத்துக்காம அவனுக்கு உண்டான எந்த ஒரு சிகிச்சையுமே கொடுக்காம அப்படியே விட்டு நாட்கள் நகர அவனுடைய மனதுக்குள்ள யாரையாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி அவன் பல நாட்களா காத்துக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்காக சில பெண்களை அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன் அவன் வேலை பார்க்குற அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு கேலை அவன் தொடர்ந்து நீண்ட நாட்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த பெண்ணுக்கு வெறும் 12 வயது தான் ஆகுது அப்படின்னும் அந்த பெண்ணுடைய அட்ரஸ், அவங்க கூட யாரெல்லாம் இருப்பா, எங்கெங்கெல்லாம் அவள் போவா, லீவ் நாட்களில் என்னென்னலாம் பண்ணுவா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவன் தெள்ள தெளிவாக நோட் பண்ணதாகவும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான். இப்படி இருக்கிற சமயத்துல தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டெஃபனி டீச்சர் புதிதாக வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அவங்கள பார்த்ததுமே எனக்கு இவங்கள தான் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சுது அப்படின்னும் அதனால தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். மேற்கொண்டு அந்த சமயத்துல யாருமே அந்த பள்ளிக்கூடத்துல இல்லை, இந்த டீச்சர் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சில வேலைகள்லாம் பார்க்க போறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால இவனுமே அந்த பள்ளிக்கூடத்துல வேலை இருக்கிற மாதிரி வந்திருக்கான். தன்னுடைய வேலைகளை ஸ்டெஃபனி முடிச்சதுக்கு பிறகு வெளியில வராங்க. அந்த சமயத்துல நான் போயிட்டு வரேன், ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு வலுக்கட்டாயமா அந்த ஸ்டோர் ரூமுக்கு இழுத்துட்டு போனதுக்கு பிறகு அவங்கள கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்கான். கிட்டத்தட்ட 52 முறைக்கு மேல இவன் தன்னுடைய கையாலேயே அந்த பெண்ணை பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். இதனால அந்த டீச்சர் அந்த இடத்துலயே மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. மயக்கம் அடைஞ்சதுக்கு பிறகு இவன் கிட்ட இருக்கிற அந்த ஆணுரையை பயன்படுத்தி அந்த டீச்சருடைய உடம்பு கூட பாலியல் ரீதியான ஒரு உறவுல ஈடுபடுறான். இது கூடவே அவன் ஏற்கனவே அந்த கொலை பண்ணுவதற்கு உண்டான கிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கான். கத்தி, கவர், சுத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கான். இதுல இவனுடைய தேவைகள் எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு கத்தியை அவங்களுடைய கழுத்திலேயே சொருகி இருந்திருக்கான். அவங்க மயக்கத்தில் இருக்கும்போதே இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அவங்களுடைய ரத்தம்லாம் கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கவர்லாம் அவன் பயன்படுத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை கார் டிக்கிலையும் போட்டிருந்திருக்கான். இது முடிந்ததுக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டு சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு ஹை பிரஷர் வேக்யூம் கிளீனரை பயன்படுத்தி குற்றம் நடந்த இடத்தை பக்காவா கிளீன் பண்ணி இருந்திருக்கான். இது முடிந்ததுக்கு பிறகு அந்த டீச்சருடைய காரை எடுத்துக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டும் கூடவே 20 லிட்டர் கேனையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காரை தூரமும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பெட்ரோல் ஸ்டேஷன்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அதன் பிறகு மறுபடியுமே அந்த டீச்சருடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 60 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி ஒரு இடத்துல அந்த டீச்சருடைய சடலத்தை கீழே போட்டுட்டு அவங்க மேல 20 லிட்டர் பெட்ரோலையும் ஊற்றி கொளுத்தி விட்டு இருந்திருக்கான். மேற்கொண்டு இதெல்லாம் கொளுத்தி விடுறதுக்கு முன்னாடியே அவங்க அணிந்திருந்த ஜுவல் எல்லாத்தையுமே அவன் திருடி இருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த டீச்சருடைய சடலத்தை எரித்து முடித்ததுக்கு பிறகு டைரக்டா அந்த டீச்சருடைய காரை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு தன்னுடைய கார்ல அந்த டீச்சருடைய மொபைல் போன், லேப்டாப், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு ஒரு கால்வாய் கிட்ட போயிருந்திருக்கான். அப்போ அந்த டீச்சருடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கால்வாயில தூக்கி போட்டிருந்திருக்கான். அதன் பிறகு அவங்களுடைய உடம்புல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த நகைகள் மட்டும் தன்னுடைய இரட்டை சகோதரரான மார்க்கஸ் அப்படின்றவன் கிட்ட கொடுத்திருந்திருக்கான். இந்த மார்க்கஸ் அந்த நகையை வேற ஒரு இடத்துல கொண்டு கொடுத்து காசாக்கி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் இது எல்லாத்தையுமே இவனுடைய வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு அந்த கிரைம் சீன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவன் என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத அப்படியே பண்ண வச்சிருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அந்த டீச்சரை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது எனக்கும் அந்த டீச்சருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அவங்கள பார்த்ததுமே எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் அவங்கள சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏற்கனவே அவனுக்கு ஒரு டிசார்டர் இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அவனுடைய மனதுக்குள்ள யாராவது ஒரு நபரை கொலை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவனுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த காரணத்தை தவிர அவன் கிட்ட இருந்து வேற எந்த ஒரு காரணத்தையுமே போலீஸ் அதிகாரிகளால் பெற முடியாமலே போகுது. பட் இருந்தாலுமே
இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இவனுடைய காரில் இருந்து கிடைச்ச டிஎன்ஏ, அந்த உபயோகப்படுத்தப்பட்ட ஆணுரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீட்டெடுத்து இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சமர்ப்பிக்கப்படுது. மறுபக்கம் இவன் கூட பிறந்த அந்த இரட்டை சகோதரரான மார்க்கஸ் அப்படின்றவன் அந்த நகைகள் எல்லாத்தையுமே வித்ததனால அவனையுமே போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கில் சேர்த்திருந்திருக்காங்க. இறுதியா நீதிமன்றம் அந்த பெண்ணை இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணா அப்படிங்கிறதுக்காக 15 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், பெட்ரோல் ஊத்தி அவங்களுடைய சடலத்தை அழிக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கான். மேற்கொண்டு கழுத்துல கத்தியால குத்தி கொலை பண்ணதுனால இவனுடைய கொடூரமான அந்த கொடூர செயலுக்காக வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை நீதிபதி வழங்கி இருந்திருக்காரு. மறுபக்கம் அந்த நகையை வித்த இவனுடைய இரட்டை சகோதரரான மார்க்கஸ் அப்படின்றவனுக்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு 1 வருடத்திலேயே ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த ஸ்டெஃபனியோடைய அப்பா எப்போதும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல மரம் அவர் மேல விழுந்து இறந்து போயிருந்திருக்காரு. அந்த குடும்பத்துல அடுத்தடுத்த 2 மரணங்கள் ஏற்பட்டதுனால ரொம்பவே சிரமத்துக்கும் ரொம்பவே பயங்கர துன்பத்துக்கும் தான் உள்ளாகி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வின்சென்ட் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய இந்த விபரீதமான எண்ணத்தினால எந்தவித தவறுமே பண்ணாத இந்த ஸ்டெஃபனியும் ஆரோனும் தான் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்களால கடைசி வரைக்குமே திருமணமே பண்ணிக்க முடியல. இந்த மாதிரியான சில சைக்கோக்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.